தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் முதல் முறையாக சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்கள் 5890 மாணவ மாணவியர்கள் தேர்வை எழுதினர். ஜம்மு காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தில் உயிர் நீத்த ராணுவ வீரர்களின் நினைவு தினம் அனுசரிப்பு. ராணுவ வீரர்களின் திருவுருவ படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு மலர்தூவி மரியாதை. தவளக்குப்பம் தானாம்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. ஆசிரியரை கைது செய்ய வலியுறுத்தி பெற்றோர்கள் மற்றும் மீனவ பொதுமக்கள் தவளக்குப்பம் சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பள்ளி சிறுமி பாலியல் வன்புணர்வு சம்பந்தமாக போராட்டத்தில் ஈடுபடும் மக்களிடம் மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். அலர்ட் உயிர்காக்கும் பணியில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 2 நாள் அவசரகால பயிற்சி முகாம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி துவக்கி வைத்தார். விழுப்புரம் பெரம்பை கிராமத்தில் பிளாஸ்டிக் குடோனில் திடீர் தீ விபத்து. வில்லையனூர் காவல்துறையினர் தீவிர விசாரணை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதல் முறையாக சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை மாணவிகள் எழுதினர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளும் மத்திய அரசின் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இதனால் புதுவை மாநிலத்தில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாமில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் முதல் முறையாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு எழுதுகின்றனர். இந்நிலையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு தொடங்கியது. புதுச்சேரி பகுதியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 44 அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 4129 மாணவர்களும், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 86 அரசு பள்ளியைச் சேர்ந்த 4098 மாணவர்களும் எழுதினர். காரைக்கால் பகுதியில் 12ஆம் வகுப்பு தேர்வை அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 1203 மாணவர்களும், 10ஆம் வகுப்பு தேர்வை 25 அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 181 மாணவர்களும் எழுதினர். மாஹே பகுதியில் 12ஆம் வகுப்பு தேர்வை 4 அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 385 மாணவர்களும், 10ஆம் வகுப்பு தேர்வை 326 மாணவர்களும் எழுதுகின்றனர். ஏனாம் பகுதியில் 12ஆம் வகுப்பு தேர்வினை ஒரு அரசு பள்ளியைச் சேர்ந்த 46 பள்ளி மாணவர்களும், 10ஆம் வகுப்பு தேர்வினை 8 அரசு பள்ளியைச் சேர்ந்த 285 மாணவர்களும் தேர்வு எழுதுகின்றனர். மொத்தமாக 10ஆம் வகுப்பு தேர்வை 125 பள்ளிகளைச் சேர்ந்த 5890 மாணவர்களும், 12ஆம் வகுப்பு தேர்வை 60 அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 5763 மாணவர்களும் எழுதுகின்றனர். இதனால் புதுச்சேரியில் 21, காரைக்காலில் 10, மாஹேயில் 3, ஏனாமில் 2 தேர்வு மையங்கள் என மொத்தமாக 36 தேர்வு மையங்களில் மாணவர்கள் தேர்வை எழுதினர். ஒவ்வொரு தேர்வு மையத்திற்கும் பாதுகாப்பு ஏற்பாடு மற்றும் தேர்வின் போது தடையின்றி மின்சார சேவை ஆகிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேர்வர்கள் எவரும் அலைபேசி மற்றும் எந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனங்களையும் எடுத்து வர தடை செய்யப்பட்டுள்ளது. ஹால் டிக்கெட் எடுத்து வராத மாணவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்படவில்லை. இதனால் அந்த மாணவர்களின் பெற்றோர் வீட்டிற்கு சென்று ஹால் டிக்கெட் எடுத்து வந்த பிறகே அனுமதி அளித்தனர். மாணவர்களிடம் எலக்ட்ரானிக் கருவிகள் ஏதும் உள்ளதா என சோதனையும் நடைபெற்றது. தேர்வு அறையில் மற்றும் தேர்வு மையத்தில் ஒழுங்கீன செயல்களில் ஈடுபடும் மாணவர்கள் வெளியேற்றப்பட்டு அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வித்துறை எச்சரித்துள்ளது.
ஜம்மு காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகளால் உயிர்நீத்த ராணுவ வீரர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவர்களது திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகளால் உயிர்நீத்த 40 துணை ராணுவ வீரர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் அண்ணா சிலை அருகில் உயிர்நீத்த வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு ராணுவ வீரர்களின் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தி உயிர் தியாகம் செய்த வீரர்களின் நினைவை போற்றும் வகையில் பள்ளிக்கூடங்களில் NCC என்று அழைக்கப்படும் தேசிய மாணவர் படையினை உருவாக்கி மாணவர்களுக்கு ஊக்கம் அளித்து தேசப்பற்று என்பதை ஆரம்ப பள்ளிகளில் இருந்து பாடமாக நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஓய்வு பெற்ற துணை ராணுவ படை நல வாரியம் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு முன்னாள் காவல்துறை நலசங்க செயலாளர் இளங்கோவன் தலைமை தாங்கினார். துணை ராணுவ படை நல வாரியர் சங்க தலைவர் சசிகுமார் முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர், பாஜக மாநில செயலாளர் வெற்றிச்செல்வம், சமூக சேவகரும் வழக்கறிஞருமான ஐயப்பன் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தி வீர முழக்கங்களை எழுப்பினர். அதற்காக தயார்படுத்துவது அப்படிங்கிறது சாதாரண விஷயமில்லை. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறப்பான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சசிகுமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, எல்லை சாமிக்கு வீர வணக்கம். நாட்டை காத்த ராணுவ வீரருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். புதுச்சேரி தவளக்குப்பத்தில் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு ஆசிரியர் பாலியல் வன்புணர்வு செய்ததை கண்டித்து கடலுக்குள் செல்லாமல் மீனவர்கள் போராட்டம் நடத்தியதால் அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவியது. புதுச்சேரி அருகே தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி கடந்த சில நாட்களாக உடல் நலக் குறைவினால் பாதிக்கப்பட்டு வந்துள்ளார். இதை கவனித்த அவளது பெற்றோர்கள் மாணவியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு மருத்துவ பரிசோதனை செய்தபோது மாணவி பாலியல் சீண்டலுக்கு ஆளானது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவியிடம் பெற்றோர்கள் விசாரித்ததில் பள்ளியின் இயற்பியல் ஆசிரியர் மணிகண்டன் அடிக்கடி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததை அறிந்து பள்ளி நிர்வாகத்திடம் முறையிட்டனர். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த மாணவியின் பெற்றோர்கள், உறவினர்கள் பள்ளியினை முற்றுகையிட முயன்றனர். அப்பொழுது அங்கு வந்த ஆசிரியர் மணிகண்டன் தாக்கப்பட்டதாக தெரிகிறது. இது பற்றி தகவல் அறிந்த காவல்துறை இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வம், சப் இன்ஸ்பெக்டர்கள் கதிரேசன், சண்முகம், சத்யா மற்றும் காவல்துறையினர் விரைந்து சென்று மணிகண்டனை காவல்துறையினர் மீட்டு காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து மாணவியின் பெற்றோர், உறவினர்கள் பள்ளியில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பிற்கு வந்தனர். அங்கு அவர்கள் திடீரென சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் அரசியல் கட்சியினர்கள், பொதுமக்களும் சேர்ந்து கொண்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அப்பொழுது அவர்கள் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியரை உடனே கைது செய்ய வேண்டும் என்று கோஷமிட்டனர். அவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்த முயன்றனர். ஆனால் அதை ஏற்க மறுத்து தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி கடலூர் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலையின் இருபுறமும் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதன் காரணமாக மாலையில் பள்ளி, கல்லூரி, அலுவலகம் முடிந்து வீடுகளுக்கு திரும்பியவர்கள், பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதற்கிடையே மாணவியின் உறவினர்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் திடீரென அங்கிருந்து புறப்பட்டு பள்ளிக்கு சென்றனர். பள்ளி அலுவலகத்தில் புகுந்து அங்கிருந்த மேஜை, நாற்காலி, குளிர்சாதன இயந்திரங்கள், கம்ப்யூட்டர், கண்காணிப்பு கேமரா உள்ளிட்ட பொருட்களை கட்டையால் அடித்து உடைத்து சூறையாடினர். மேலும் 10க்கும் மேற்பட்ட வகுப்பறைகளுக்குள் புகுந்து அங்கிருந்த மேஜை, நாற்காலியை உடைத்ததுடன் புத்தகம் உள்ளிட்ட ஆவணங்களையும் வீசி எறிந்து சூறையாடினர். அதன் பிறகு ஆத்திரம் தீராமல் பள்ளி வளாகத்தில் நிறுத்தி இருந்த 2 பேருந்துகளை அடித்து நொறுக்கினர். இந்த சம்பவத்தால் பள்ளி வளாகம் போர்க்களமாக காணப்பட்டது. பின்னர் அங்கிருந்து மீண்டும் சாலை மறியல் நடைபெறும் இடத்திற்கு அவர்கள் வந்தனர். குறைந்த எண்ணிக்கையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருந்ததால் சாலை மறியல் மற்றும் பள்ளி சூறையாடப்பட்டதை தடுக்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மற்றும் பள்ளி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் கூறினார்.
ஆனால் அவர்களின் சமரசத்தை ஏற்க மறுத்து அவர்கள் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் நள்ளிரவு 12 மணிக்கு மேலும் தொடர்ந்தது. அங்கு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டனர். இதற்கிடையே புதுச்சேரி கடலூர் சாலையில் நின்ற வாகனங்களை காவல்துறையினர் மாற்று பாதையில் திருப்பிவிட்டனர். இதனால் அங்கு பதற்றம் மற்றும் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சுல்தான்பேட்டை கிளை மற்றும் ஜிப்மர் அரசு மருத்துவமனை சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை ARR நகர் கிளை மற்றும் ஜிப்மர் அரசு மருத்துவமனை இணைந்து இரத்த தான முகாம் வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர் அகமது உசேன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். மேலும் புதுச்சேரி மாவட்ட துணைத் தலைவர் ஹனீப் மற்றும் மாவட்ட செயலாளர் ஷாகுல் ஹமீது, கிளை தலைவர் பாரூக், கிளை செயலாளர் உமர் சிரஜிதீன், கிளை பொருளாளர் ஜாஹிதீன், துணைத் தலைவர் நஜ்மல் ஆலம், துணை செயலாளர் பாக்ஷா, மருத்துவர் அணி செயலாளர் முகமது பாபு, மாணவர் அணி செயலாளர் பாசில், தொண்டர் அணி செயலாளர் ஜான் பாஷா, வர்த்தக அணி செயலாளர் அகமது அலி ஆகியோர் இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்து கூறினர். இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு அண்ணா நகரில் இயங்கி வரும் ஆரம்ப பள்ளியில் இந்திய சாதனை புத்தகம் சார்பாக 61 மாணவர்கள் ஒன்று சேர்ந்து 30 நிமிடங்கள் நடனமாடி சாதனை படைத்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு அண்ணா நகரில் இயங்கி வரும் லா கிரீன் ஆப்பிள் ஆரம்ப பள்ளியில் இந்திய சாதனை புத்தகம் சார்பாக 61 மாணவர்கள் ஒன்று சேர்ந்து 30 நிமிடங்கள் நடனமாடி சாதனை புரிந்தனர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் ஜான் மற்றும் இந்திய சாதனை புத்தகம் தலைவர் கவிதா ஆகியோர் நடுவர்களாக கலந்து கொண்டனர். மேலும் பள்ளி முதல்வர் சீதாலட்சுமி, துணை முதல்வர் தேவலட்சுமி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மேலும் மாணவர்களுக்கு நடன ஏற்பாடுகளை கலைஞர்களான சதீஷ், முகமது மற்றும் பர்வீன் ஆகியோர் செய்திருந்தனர். மாணவர்களுக்கான சான்றிதழ்களை பிபின் ராவட் உலக சாதனை முதல்வர் வினோத்குமார் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு சந்தியா தொகுப்பாற்றினார். பள்ளியின் தலைமை மேலாளர் நடராஜன் கலந்து கொண்டார். புதுச்சேரி பாரத் ஸ்டேட் வங்கி மெயின் கிளை முன்பு UFBU சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பாரத் ஸ்டேட் வங்கி மெயின் கிளை முன்பு UFBU சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. AIBEA செயலாளரும் இந்தியன் வங்கி சங்க நிர்வாகியுமான ரவீந்திரன் வரவேற்றார். புதுச்சேரி UFBU கன்வீனரும் SBI ஊழியர் சங்க துணை பொதுச் செயலாளருமான முரளிதரன் தலைமை வகித்தார். புதுச்சேரி ஐபோக் தலைவரும் இந்தியன் வங்கி அலுவலர் சங்க நிர்வாகியுமான ரஞ்சித், ஐபோக் செயலாளரும் SBI அலுவலர் சங்க நிர்வாகியுமான செந்தில்குமார், யூனியன் வங்கி ஊழியர் சங்க நிர்வாகி பாலமுருகன், இந்தியன் வங்கி செயற்குழு உறுப்பினர்கள் ராணி, ரீனா, யூகோ வங்கி நிர்வாகி ஹரிஹரன், IOP வங்கியின் பிரேம்குமார், பேங்க் ஆஃப் இந்தியா அன்பழகன், கனரா வங்கி ரவிக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். SBI ஊழியர் சங்க உதவி பொதுச் செயலாளர் நிதிஷ் நன்றி கூறினார். அனைத்து பிரிவு ஊழியர்கள், அதிகாரிகள், பணி நியமனம் மற்றும் அனைத்து தற்காலிக பணியாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும். வங்கித்துறையில் வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே வேலை நாட்கள் வேண்டும். பொதுத்துறை வங்கிகளில் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள், இயக்குநர்கள் பதவிகளை நிரப்ப வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு இருப்பது போல் பணிக்கொடை சட்டத்தை திருத்தி உச்சவரம்பை ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தி வருமான வரி விலக்கு அளித்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெற்றது. வரும் 21ஆம் தேதி புதுச்சேரி காந்தி சாலை இந்தியன் வங்கி முன்பு அடுத்த கட்ட ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என நிர்வாகிகள் தெரிவித்தனர். எக்ஸ்போஷன் ஆஃப் கலர்ஸ் 2025 என்ற தலைப்பில் கலைமாமணி ஓவியர் முனுசாமி தனிநபர் ஓவிய கண்காட்சி முகாமை துணை சபாநாயகர் ராஜவேலு துவக்கி வைத்தார். பிப்ரவரி 15 முதல் பிப்ரவரி 27ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கின்ற இந்த ஓவிய கண்காட்சி முகாமிற்கான பல்வேறு விவரங்கள் அடங்கிய கேட்லாக் துணை சபாநாயகரால் வெளியிடப்பட்டு புதுச்சேரி அரசின் சமக்கர சிக்ஷா திட்டத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹலன் ராணி பெற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றத்தின் தலைவர் தோழர் LI சிவகுமார் தலைமை தாங்கினார். தலைமை ஆசிரியர் செல்லையா, எக்கோலாங் கிளாஸ் அரசு ஆரம்ப பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிவகுமார், மணவெளி அரசு ஆரம்ப பள்ளியின் தலைமை ஆசிரியை சாத்துக்குமாரி, தமிழ்நாடு கலை இலக்கிய சங்கத்தின் புதுச்சேரி மாநில
குழு உறுப்பினர் தோழர் பாலசுப்ரமணியம், புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளன கூட்டியக்கத்தின் துணை ஒருங்கிணைப்பாளர் தோழன் முருகவேல், அரிக்கமேடு ஓவிய நிறுவனத்தின் செயலாளர் கலைமாமணி சுகுமாரன், அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அமைப்பின் நிறுவனர் முனைவர் ராஜேந்திரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தனிநபர் ஓவிய கண்காட்சியை நடத்துகின்ற கலைமாமணி ஓவியர் முனிசாமி அவர்கள் ஓவிய கண்காட்சியின் சிறப்பம்சங்கள் மற்றும் கருப்பொருள் குறித்து விளக்கியதோடு அனைவருக்கும் சால்வை அணிவித்து நன்றி கூறினார். அதே மாதிரி தான் முன்சாமி வந்து எதிர்ப்பு அமைதியான அவர் சிந்திக்கிற அவங்க வீட்டில் நம்ம சொல்லாமல் கேட்க மாட்டாங்க. அவர் ஏதாவது சொல்லாம தான் அதை வந்து ஒரு சிறந்த ஒரு ஓவியராக இந்த முயற்சி என்பது உண்மையின் ஒரு பக்கத்தாலும் அவர் எடுக்கின்ற ஒரு முயற்சி. புதுச்சேரி முதலியார்பேட்டை விடுதலை நகர் வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் திருவாசகம் படிப்போம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை விடுதலை நகர் வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் திருவாசகம் படிப்போம் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அனைவருக்கும் திருவாசகம் புத்தகம் வழங்கப்பட்டது. மகேஸ்வர பூஜை, அன்னம்பாளிப்பு, அனைவருக்கும் அருள் பாலிக்கப்பட்டது. கல்யாணி அம்மாள், சிவ ஜெயசங்கர், ஐயா சிவ கந்தசாமி, சிவ பன்னீர்செல்வம், சிவ அப்ப சுந்தர், சிவ வெங்கடேசன், சிவ பன்னீர்செல்வம், அண்ணாமலை, சிவமுருகன், சிவகுமுதம், சிவராஜேஸ்வரி, சிவன் ஞான சுந்தரி, சிவா மலர்வழி, சிவ சிந்தாமணி, சிவ சுசிலா, சிவா ஆனந்தாய், சிவதரணி, சிவதனலட்சுமி. இந்த நிகழ்ச்சியில் கோவில் தலைவர் பன்னீர்செல்வம், செயலாளர் கண்ணையன், பொருளாளர் பச்சையப்பன், துணைத் தலைவர் குணசேகரன், துணை செயலாளர் கந்தசாமி, துணை பொருளாளர் கல்யாணசுந்தரம் மற்றும் ஆலய நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், மகளிர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். தவளக்குப்பம் தனியார் பள்ளி சிறுமி பாலியல் வன்புணர்வு சம்பந்தமாக போராட்டத்தில் ஈடுபடும் மக்களிடம் மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என புதுவை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், புதுச்சேரியில் ஒரே நேரத்தில் 3 பேர் படுகொலை செய்யப்பட்டது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு காவல்துறையின் முறையான கண்காணிப்பு இல்லாததே முதல் காரணமாகும். குற்றம் செய்தவர்களுக்கு உரிய தண்டனைகளை பெற்றுத் தருவதில் காவல்துறை தவறி வருகிறது. குற்ற பின்னணி உள்ளவர்களின் செயல்பாடுகளை காவல்துறை கண்காணிப்பதில் அலட்சியமாக இருப்பது சட்டவிரோத செயல்கள் நடைபெற ஏதுவாக மாறியுள்ளது. கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக காவல்துறையில் 90க்கும் மேற்பட்ட உதவி ஆய்வாளர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது. நேரடி நியமனம் மூலம் படித்த இளைஞர்கள் உதவி ஆய்வாளர்களாக பணியில் அமர்த்தப்படாமல் இருப்பதால் சட்டம் ஒழுங்கை துடிப்புடன் முன்கூட்டியே தடுக்கும் திறன் காவல் நிலையங்களில் இல்லாமல் உள்ளது. எனவே முதல்வர் காவல்துறையில் காலியாக உள்ள உதவி ஆய்வாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். மேலும் தவளக்குப்பம் தனியார் பள்ளியில் பயிலும் சிறுமி அங்கு பணி செய்யும் உடற்பயிற்சி ஆசிரியரால் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் நெஞ்சை பதற வைக்கிறது. பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் முதலமைச்சர் நிவாரண நிதியில் இருந்து உடனடியாக வழங்க வேண்டும். கல்வித்துறை சார்பில் ஒவ்வொரு தனியார் மற்றும் அரசு பள்ளிகளிலும் புகார் பெட்டிகளை வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் பாதிக்கப்படும் மாணவர்கள் தங்களது குறைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர முடியும் என்று தெரிவித்தார். மேலும் பள்ளி சிறுமி பாலியல் பிரச்சனையால் அப்பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தவிர்க்க அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். போராட்டத்தில் ஈடுபடும் மக்களை மாவட்ட ஆட்சியர் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கூறியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் குற்றம் புரியக்கூடிய குற்றச்செயல்கள் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் உரிய தண்டனையை பெற்றுத் தருவதில் முழுமையாக தவறிவிட்டனர். குற்றப்பின்னணியில் உள்ளவர்கள் காவல்துறையினரால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டுள்ளனர். இந்த ரோந்து பணியில் உள்ளவர்கள் ரோந்து செல்வதே இல்லை. அப்படியே ரோந்து செல்வதா இருந்தாலும் அவங்க பல கடையில போய் மாமூலுக்கு தான் கை நீட்டுற சூழ்நிலை தெரியுதுங்களாக.
நான் இப்படிலாம் சொல்றேன்னு நீங்க யாரும் தப்பா நினைக்க வேணாம். ஏன்னா யாராவது ஒருத்தர் நெசத்தை பேசி ஆகும். இப்ப பல காவல் நிலையத்துல பாத்தீங்கன்னா இந்த கிரைம் பீஸ்ல இருப்பாங்க சில இளம் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள். அவங்க ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஒரு ஆக்கத்தோடு வேலை செய்வாங்க. ஆனா அவங்க பெரும்பாலும் வந்து இந்த வசூல் செய்யறதுலேயே அவங்களுடைய சிந்தனை போயிடும். அதனால நல்லவங்ககிட்டயும் அவங்க பேசுறாங்க, கெட்டவங்ககிட்டயும் பேசுறாங்க, தப்பு செய்யறவங்ககிட்ட தொடர்பு வச்சுக்கிறாங்க. அப்ப தவறு செய்வதோட காவல்துறையினருக்கு இருக்கக்கூடிய ஒரு இணக்கமான, ஒரு நெருக்கமான அந்த உறவால தப்பு செய்யறவங்க தைரியமா தப்பு செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இது வந்து புதுச்சேரி மாவட்டத்தில் காவல்துறையில் நிலவக்கூடிய சத்தமான உண்மை. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த சில மாதங்களாக வந்து குற்றப்பின்னணி குறைச்சிது. ஆனால் மற்ற இடத்துலையும் அதிகமாக தான் ப்ராசஸ் நடக்காத நாளே கிடையாது. கஞ்சா போதை விற்பனை விற்கப்படாத நாளே கிடையாது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு எல்லாமே நடக்குது. காவல்துறையில் யாராவது ஒரு உயர் அதிகாரிகளுக்கு வேண்டியுள்ள ஒருத்தவங்க யாரை தாக்கிட்டாங்க மட்டும் ஒட்டுமொத்த கடையெல்லாம் அடித்து உடச்சிருக்கு. காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு வேண்டியவர் தாக்கப்பட்டார் என்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையை பொதுமக்களுடைய பாதுகாப்புக்காக காவல்துறை எடுக்கணுமா இருக்காங்க. ஒரு காலத்தில் வந்து 11 மணிக்கு மேலே கடையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னாங்க. அப்போ குற்றங்கள் நிறைய குறைஞ்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு மேலே தான் கடையை கொண்டு வந்து போடுறாங்க. அலர்ட் உயிர்காக்கும் பணியில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 2 நாள் மேம்பட்ட அவசரகால உதவி பயிற்சி முகாமை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி துவக்கி வைத்தார். அலர்ட் உயிர்காக்கும் பணியில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 2 நாள் மேம்பட்ட அவசரகால உதவி பயிற்சி முகாம் முதலியார்பேட்டை போக்குவரத்து துறை அலுவலக வளாகத்தில் தொடங்கியது. இந்த முகாமை போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி துவக்கி வைத்து பேசினர். மேலும் AITUC மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம், ரோட்டரி கிளப் மாவட்ட கவர்னர் வைத்தியநாதன், அலர்ட் நிர்வாகிகள் மணநாதன், ஜனா, மாறன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் பெரம்பை கிராமத்தில் மூலக்குளம் செல்லும் சாலை அருகில் உள்ள பிளாஸ்டிக் குடோனில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பை பகுதியில் செயல்பட்டு வருகிறது பழைய பிளாஸ்டிக் குடோன். இந்த குடோனில் நண்பகலில் திடீரென தீப்பற்றி மளமளவென எரிந்த தீயானது குடோன் முழுவதும் பரவியதால் தீ மற்றும் கரும்புகை வானளவு பரவியது. இதனை அடுத்து வில்லியனூர் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக சென்று 1 மணி நேரம் போராடி தீயினை அணைத்தனர். இந்த தீ விபத்தின் காரணமாக அனைத்து பழைய பிளாஸ்டிக் பொருட்களும் எரிந்து சேதமானது. தீ விபத்து குறித்து வில்லியனூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அங்குள்ள வீடுகளில் கரும்புகை சூழ்ந்ததால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேறினர். திடீர் தீ விபத்து ஏற்பட்டதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. கண்டமங்கலம் பகுதியில் மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்த மனைவியின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த கணவர் நள்ளிரவில் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வாய்க்கால் மேட்டுத்திரு பகுதியை சேர்ந்தவர் மணிகண்டன். செங்கல் சூளை கூலி தொழிலாளியான இவரது மனைவி உமா மகேஸ்வரி இருவரும் சேர்ந்து செங்கல் சூளையில் கூலி வேலை செய்து வருகின்றனர். இருவருக்கும் இடையே தொடர்ந்து குடும்ப பிரச்சனை நிலவி வந்துள்ளது. மேலும் மணிகண்டன் தனது மனைவி தவறான பழக்க வழக்கங்களில் உள்ளார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் வலுத்தது. இதில்
மணிகண்டன் மனைவி கண்ணயர்ந்து தூங்கியுள்ள நேரத்தில் தனது வீட்டு வெளியே இருந்த அம்மிக்கல்லை அவரது தலையில் போட்டு உள்ளார். இதில் அவர் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து இறந்தார். அவர் இறந்ததை உறுதி செய்த பின் நள்ளிரவில் நடந்தே சென்று காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இதன் அடிப்படையில் அவர் மீது கண்டமங்கலம் காவல் நிலையம் ஆய்வாளர் சுரேஷ் பாபு வழக்கு பதிவு செய்து உடலை கைப்பற்றி பிரேதத்தை பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக அப்பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கோட்டக்குப்பத்தில் ஆதிதிராவிடர் மக்களுக்கு வழங்க வேண்டிய தாட்கோ வணிக வளாக கடைகளை அரசு வழங்காததால் கடைகளின் பூட்டை உடைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி நகராட்சியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு எதிரே 1997ஆம் ஆண்டு வணிக வளாக கட்டடம் ஆதிதிராவிடர் மக்கள் மேம்பாட்டிற்காக அந்த கடைகள் கட்டப்பட்டு 29 ஆண்டுகளாகியும் இதுவரை பயனாளிகளுக்கு வழங்கவில்லை. 10 கடைகளை கொண்ட வணிக வளாகத்தில் காய்கறி, பழக்கடை உள்ளிட்ட வியாபாரங்கள் செய்து கொள்ள ஒதுக்கீடு செய்யப்பட்டது. கோட்டக்குப்பம் ஆதிதிராவிடர் மக்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் பலமுறை கோரிக்கை வைத்தும் வணிக வளாக கடைகள் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் பூட்டப்பட்டிருக்கும் வணிக வளாகத்தை திறக்கும் போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தியும் நகராட்சி அலுவலகம் எதிரே உள்ள வணிக வளாகம் அருகே நடத்த போராட்டத்தில் விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் பொன்னிவளவன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட ஒன்றிய நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் காய்கறி மூட்டைகளை வைத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் பூட்டப்பட்டு கிடக்கும் வணிக வளாக இரும்பு ஷட்டரின் பூட்டுகளை சுத்தியல் கற்களை கொண்டு உடைத்து திறந்தனர். விசிகாவினர் வணிக வளாகத்திற்கு உள்ளே வராதபடி காவல்துறையினர் தடுப்பு கட்டைகளை அமைத்திருந்தனர். பேரிகாடுகளை தாண்டி உள்ளே வந்த விசிகாவினரை இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையிலான காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய பொழுது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது வணிக வளாக கடைகளின் பூட்டை உடைத்து திறந்து அங்கு ஏற்கனவே தயாராக வைக்கப்பட்டிருந்த காய்கறிகளை விற்பனை செய்து போராட்டம் நடத்தினர். பின்னர் நகராட்சி அலுவலகத்திற்கு சென்ற போராட்டக்காரர்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. 1 மணி நேரம் நடைபெற்ற போராட்டத்தில் அந்த பகுதியே போர்க்களம் போல காட்சியளித்தது. போராட்டத்தில் ஈடுபட்ட கோட்டுக்குப்பம் விசிகா நகர செயலாளர் சத்தியமூர்த்தி, வழக்கறிஞர் ராமதாஸ், தமிழ்வளவன், முருகையன், முருகன், காளிதாஸ், ஆட்டோ சங்கர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட விசிகாவினரை கோட்டக்குப்பம் காவல்துறையினர் கைது செய்தனர். கிடைக்கும் கடைகளை உடனடியாக திறந்திடு. உடனடியாக சேதராப்பட்டு பாரதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் 36ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. சோரப்பட்டு பாரதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் 36ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற விழாவிற்கு ஊர் முக்கிய பிரமுகர்கள் தலைமை தாங்கினர். பள்ளியின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஹரிஷ்குமார், டாக்டர் மோகன்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் தீந்தமிழ் தென்றல் கவிஞர் கோவிந்தராசு ஆகியோர் சென்ற கல்வி ஆண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்கள் மற்றும் பாடவாரியாக முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பாராட்டி ரொக்கப்பரிசு, சுழற்கேடயம் மற்றும் வெள்ளிக்காசு வழங்கினர். பள்ளியின் நிர்வாகி டாக்டர் சம்பத் வரவேற்றார். விழாவில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், புதுவை சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் ரங்கநாதன், செயலாளர் சிவராஜன், பொருளாளர் சிவசுப்பிரமணியன் மற்றும் தனியார் பள்ளி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். முன்னதாக நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் எழுத்தாளர் டாக்டர் மோகன்ராஜ், சோரப்பட்டு நலவழி மையத்தின் மருத்துவ அதிகாரி டாக்டர் குணசீலன், உடற்கல்வி ஆசிரியர் செந்தில்குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி அளவில் நடைபெற்ற தேர்வுகளில் வகுப்பு வாரியாக முதலிடம், 2ஆம் மற்றும் 3ஆம் இடம் பிடித்த மாணவர்களுக்கும் மற்றும் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் நினைவு பரிசு கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினர். அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அரசு பொதுத் தேர்வுகளில் கிராமப்புற பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்தமையை பாராட்டி தொடர்ந்து 7வது முறையாக சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் கேடயம் பள்ளியின் தலைமை ஆசிரியை பெற்றார். புதுவை துணை நிலை ஆளுநர் பெற்ற விருதை பாராட்டி சிறப்பு விருந்தினர்கள் பள்ளியின் நிர்வாகி டாக்டர் சம்பத் மற்றும் தலைமை ஆசிரியை சுசிலா சம்பத் ஆகியோருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். விழாவின் நிறைவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுசிலா சம்பத் நன்றி கூறினார்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.